الإنسان علمه البيان والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் புனிதமான மாதத்திலே நம்ம எல்லாம் கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம். அந்த மாதத்திலே நாம் அவருடைய வரலாறுகளை எல்லாம் நாம் தெரிய வேண்டும். சென்ற வாரம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை, அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது, அவருடைய பிறப்பு என்பது நம்மை போன்ற அல்லாமல் அவருடைய பிறப்பு ஒரு அற்புதம் வாய்ந்த பிறப்பாக இருந்தது என்பதாக சென்ற ஜும்மாலை நாம் பார்த்தோம். பொதுவாக ஒரு மனிதத்திலே நல்ல மனசும் இருக்க வேண்டும், நல்ல குணமும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நற்குணத்தின் நாயகம் என்பதாக அல்லாஹ் தஆலாவை குறிப்பிட்டார். இன்னக லஅலா குல்கின் அதீம். நபியே, நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகின்றார். ஒரு தடவை சஹாபாக்களிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதர், நீங்கள் ஈசா அவர்களுடைய குலத்தை பெற்றிருக்கின்றீர்கள், மற்றொரு சஹாபியை அழைத்து நீங்கள் தாவூத் அவருடைய குரலை பெற்றிருக்கின்றீர்கள். உடனே அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாயகமே, ஒவ்வொரு சஹாபியை அழைத்து நீங்கள் அவரமாக இருக்கின்றீர்கள், இவரமாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னீர்களே, எனக்கு நீங்கள் எதுவுமே சொல்லவில்லையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நற்குணங்கள் மொத்தம் 360 நற்குணங்கள் இருக்கின்றன. அந்த 360ம் உங்களிடத்தில் இருக்கின்றன என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு 360 என்று சொன்னால், அதனை உருவாக்கி தந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த அளவு நற்குணங்கள் இருக்க வேண்டும். அதிலே ஒரு சில குணங்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டு செல்கின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்திலே பணிவான குணங்கள். நம்ம இடத்திலே நிறைய காசு வந்தா ஒரு சொலப்பட்ட அவனை கூப்பிடும் போதே ஒரு சொலப்பட்ட கூப்பிடுவோம். ஆனால் நம்ம இடத்திலே பணிவு துணிவுதான் இருக்கின்றது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிந்த குணத்தோடு வாழ்ந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது அடைந்துவிட்டால் தடியை கொண்டு நடந்தது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நடந்தும் காட்டினார்கள். அதாவது தடியை கொண்டு நடந்தால் குளிர்ந்தான் செல்வோம், பணிந்துதான் செல்வோம். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிர்ந்து நடந்து காட்டினார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே 80 வயசு வயதானவர்கள் தள்ளாட வந்தாலும் யாராவது அந்த வயதானவர்களை பிடித்தால், என்னையே நீ பிடிக்கின்றார், நான் நல்லதான இருக்கேன் அந்த வயதானவர்கள் சொல்லுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவான குணத்தோடு வாழ்ந்தார்கள். மற்றொன்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தில் ஒன்று ஹயா, வெட்கத்தோடு வாழ்ந்தார்கள். வெட்கம் என்ற குணத்தோடு வாழ்ந்தார்கள். கிந்தா என்ற ஒரு பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே, நான் உங்களுக்கு பையத் செய்ய வேண்டும், பொதுவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் கொடுத்தால் ஒரு துணியை போட்டு கையை துணியை பிடித்தால் பையத் கொடுப்பார்கள். உடனே அந்த கிந்தா பெண்மணி, நாயகமே, இன்னும் உங்களுடைய திருக்கரத்தால் என்னுடைய கரத்தோடு சேர்ந்து பையத் செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அந்நிய பெண்ணை நான் இதுவரை தொட்டது இல்லை. அப்போ எந்த அளவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயா என்ற குணத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஆண்களுக்கும் வெட்கம் இல்லை, பெண்களுக்கும் வெட்கம் இல்லை. இன்றைய காலகட்டத்திலே ஆணும் பெண்ணும் கையை குளிக்கொண்டு அன்றாட திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். கேட்டால் கலாச்சாரம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயா என்ற குணத்தோடு வாழ்ந்தார்கள். ஆக நாமும் அந்த
நபியோட குலத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும் தந்து புரிவானாக. மேலும் இந்த நம்மை கொன்று கூட்டியதை போல் நாளை சோழ போக்குவரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் மேலும் அவர்களை கனவிலும் இந்த கனவிலும் கண்டு சக்திகள் பாக்கியத்தை நம் அனைவரும் தந்து புரிவானாக. என் வார்த்தை கொடுத்து